அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாட்டமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு பிடித்தமான முஹர்ரம் மாதம் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. கடைசி ஒரு ஜுமாவாக நாம் அடையப்பட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான பலவிதமான இயற்கை சீற்றங்கள், சைனாவில் வெள்ள பிரளயத்தினால ஏராளமான மக்கள் மாண்டு விட்டார்கள். பொருள் சேதம், உயிர் சேதம், அது ஊர்களிலிருந்து பாம்புகள்லாம் வந்து அந்த மக்களை மிகப்பெரிய ஒரு கை சேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ள பிரளயமான இருக்கக்கூடிய அந்த ஜப்பானு, இந்தோனேசியா, அது மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் வெள்ள பிரளயத்தில் வந்து ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அல்லாஹுவே அந்த இயற்கை சீட்டங்கள்லாம் எல்லோரையும் பாதுகாப்பு செய்வாயா. புனிதமான அந்த ஜும்மாவுடைய அதிகாரிகளே, சுபு நேரங்களே, பறக்கத்தான துவா கபுலாகக்கூடிய நேரத்தில் நாங்கள்லாம் துவா செய்கிறோம். ரஹ்மானே, அனைத்து இயற்கை சீட்டங்கள், புயல்கள், சுனாமிகள், பெரும் வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களிலிருந்து அல்லாஹ் நீ பாதுகாப்பு செய்வாயா. அது மாதிரி அமெரிக்கா ஈரான் யுத்தம், அது மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கே ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஒப்பந்தமெல்லாம் நடந்து ஒரு சுமூகமான வரக்கூடிய நேரத்தில் மறுபடியும் ஒரு போர் மூழ்ந்து உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அல்லாஹுவே, அப்படிப்பட்ட போர் காலங்கள் இருந்தெல்லாம் உலகத்தை நீ சமாதானப்படுத்துவாக. சாந்தி சமாதானத்தை எங்களுக்கெல்லாம் ஆக்கி தந்து உரிவாயாக. ஏராளமான மக்கள், நடுத்தரமான மக்கள், ஏழை எளியோருக்கு இந்த விலைவாசி உயர்வதனால மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய இந்த உலகத்தை அல்லாஹ் நீ பாதுகாப்பு செய்வாயாக. அது மாதிரி ஏராளமான மக்கள் கடத்தினால, குறிப்பாக வீடு கட்டுறதுக்கு லோன் எடுத்துடுறாங்க. அந்த லோனு கட்ட முடியாமல் மிகப்பெரிய கை சேதத்திலேயும் மிகப்பெரிய அவநிலைக்கும் ஆளாகின்றார்கள். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஹை பட்டன் அழுத்தி நீங்கள் ஆதரவு கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லோருடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக, ஆரோக்கியத்துடனே இபா செய்யக்கூடியவங்களாக, அஜ் செய்யக்கூடியவங்களாக, உம்ரா செய்யக்கூடியவங்க ஏராளமான மக்கள் நண்பர்கள்லாம் உம்ராக்கு துவா செய்ய கிளம்பி விட்டார்கள். அவங்களுடைய பயணங்களை லேசாக்கி உம்ராவெல்லாம் அவங்களுக்கு கபூலாக்கி ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீப் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فهزموهم بإذن الله وقتل داود جالوت وآتاهم الله الملك والحكمة وعلمه مما يشاء. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمنين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவரை போற்றி ஒரு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். ஏழை ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கின், ஏழை எளியோருக்கு ஹஜ்ஜுடைய பெருநாளுடைய துவா கபூலாகக்கூடிய ஒரு அல்லாஹுடைய சிறப்புமிக்க மாதமாகிய முஹர்ரமாத்திலே கடைசி ஜும்மா. அல்லாஹுவே, உலக முஸ்லிம் எல்லோருக்கும் ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வந்து அவங்க புத்தாடைகளை நல்ல சுன்னத்தான முறையில் குளித்து புத்தாடைகளை அணிந்து நெக வெட்டி அவங்க சூரா கஹ்ஃப் ஓதி அதிகமான ஸலவாத்துகளை ஓதி எல்லோருடைய அனைத்து உலக முஸ்லிம்களுடைய அனைவருக்கும் அந்த ஜும்மாவுடைய சௌபாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. என்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க. அது மிகப்பெரிய இஸ்லாத்தின் அடிப்படையிலே அது ஹராமு. லோனு வாங்கி வீடு கட்டுறது ஹராமு. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கட்ட வேண்டிய சூழ்நிலை, கட்டிடுறோம், அதுக்கப்புறம் கட்ட முடியும்னு சொல்லி நாங்கள் எடுத்துடுறோம், கட்டி முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி உண்டான மிகப்பெரிய சிக்கலில் பாதிக்கின்றாங்க. நம்ம சொல்வது என்னன்னா, அவ்வளோ பெரிய கடன் வாங்கி அவ்வளோ 50 லட்சம் 60 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் இதெல்லாம் தேவைங்களா? அப்படி எடுக்கக்கூடியவங்க அந்த தகுந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் கட்டணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது ஒட்டகத்தை கட்டி வச்சு அந்த துவா செய்யணும். அது மாதிரி நமக்கு உள்ள தாக்க தகுந்த மாதிரி தான் நம்ம லோன் எடுக்கணும், கடன் வாங்கணும். அகலக்காலம் வைக்கக்கூடாது. யாருமே கடனே இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தரட்டும்.
மிகப்பெரிய சொர்க்க வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துவா, அதுக்கு அந்த கடனுக்காக வேண்டி ஏராளமாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஹம்மி வல் ஹஸன் வனஊது பிக்க மின் ஜுப்னி வல் புஹல் வனஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்று சொல்லக்கூடிய அந்த கடன் இல்லாத துவா அதிகமாக நம்ம கேட்க சொன்னாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத மௌத்து, கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை. எங்கே போனாலும் அந்த டார்ச்சரு, மன சமாதானம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ப்ரெஷரு சுகரு நோய் வந்து பல விதமான குழப்பங்களாகி சூசைட்டு பக்கம் போகக்கூடிய அளவுக்கு அந்த கடன் அந்த நம்மளை வந்து கொண்டு வரதுன்னு சொன்னால், அது இஸ்லாத்துடைய மார்க் என்ன சொல்லுது, அந்த பிறகு நம்ம வாழ்வதற்கு நம்ம மீறி விடுகிறோம். சகோதரர்களே, தாய்மார்களே, தயவு செய்து பெரும் பெரும் லோனுகளை வாங்கி, அதுவும் லோனு வீட்டு லோனுங்கும் போது டபுளுக்கு 3-4 மடங்கு அதிகமாக அந்த வட்டிகளை போட்டு மனிதர்களையே அப்படியே ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறாங்க. கட்ட முடியாமல் அவங்கள வந்து வாழ்க்கையே அவங்களுக்கு ஜப்டிகளை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையே நரக வாழ்க்கையே ஆக்கிடுறாங்க. அதனால் தயவு செய்து வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஹை பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரி உண்டான அதிகமான வீடியோக்களை நம்ம வந்து நம்ம அந்த வீடியோக்களை நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக அதை கேட்டு நம்மெல்லாம் அழகான முறையிலே வாழக்கூடிய தீனுடைய இஸ்லாத்துடைய மார்க்க கல்வியை படித்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையாக நமக்கெல்லாம் வழங்கணும். அது அறியாமல் எடுத்துடுறாங்க. இனி அந்த லோனை எடுத்து கட்ட முடியாமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அமல் ஒரு 3 அமல் தான். அழகான இந்த 3 அமலை நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் அதிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் மேலே வந்து அல்லா இடத்துல அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி இனி அந்த மாதிரி ஒரு சிக்கலை நம்ம போகாத மாதிரியும், போனவங்க அதை ஓதி அல்லா இடத்து துவா செய்வது, மனம் தளர விடாமல், போயிட்டோம் எடுத்துட்டோம் அதனால் வந்து மனம் தளராமல் அதுக்காக போராடுவது, அல்லா இடத்துல துவா செய்வது, இந்த அமலை செய்வது நிச்சயமாக அது இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் பரவானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக தொழுகையை கடைபிடிங்க. இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயமே தொழுகை தான். தொழுகை இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம ஜெயிக்க போகிறது கிடையாது. தொழுகைக்கு என்ன ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கினா போதும், 10 நிமிஷம் ஒதுக்கினா போதும். அந்த தொழுகையை கடைபிடித்து நாம் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை அமலை நீங்கள் செஞ்சாலே போதும். முதலாவது ஒரு இஸ்மு, அல்லா இடத்துல ஒரு இஸ்மை நம்ம வந்து சொல்லுவோம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அந்த இஸ்மை சொல்ல 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 பொருளாதாரத்தை அதை எப்படியாவது ஒரு நம்ம முயற்சி செஞ்சு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு அல்லாஹ் கொண்டு வரோம். அது என்ன ஒரு இஸ்முன்னு சொன்னால், யா முகுனி யா அல்லாஹ் எழுதி வைத்துக்குங்க. என்னால் வீடியோ போட்டு பார்த்துக்குங்க. யா முகுனி யா அல்லாஹ், பொருளாதாரம் உடையவனே, செல்வந்தன் பொருளாதாரம் அல்லாஹ் தானே. அப்போ அவனை கூப்பிட்டு பொருளாதாரம் பணம் வசதி பிடித்தவனே எங்களுக்கு நீ வசதியை கொடு கேட்குற மாதிரி அந்த ஒரு இஸ்மு. யா முகுனி யா அல்லாஹ், யா முகுனி யா அல்லாஹ், யா முகுனி யா அல்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கலாம், கணக்கெல்லாம் இல்லை. கடன்பட்டவங்க, லோன் கட்ட முடியாதவங்க எல்லா இடத்துல இந்த யா முகுனி செல்வந்தனே, பொருளாதாரம் உடையவனே, எங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து இந்த கடனை மூட்டி தருவாயா, சீக்கிரமாக அடைச்சி கூடிய எங்களுக்கு வர்க்கத்தை கொடு, வேலை வாய்ப்புகளை, ஆரோக்கியத்தை கொடு. ஏன்னா திடீர்னு மௌத்தாகி போனால் யார் கட்டுறது? ஆரோக்கியத்தை கொடுத்து எனக்கு வேலையெல்லாம் நிரந்தரமாக்கி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் லோனு கட்டியிருக்கிறேன், எனக்கு எப்படியாவது இதிலிருந்து நான் கட்டி முடிக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு யா முகுனி யா அல்லாஹ் சொல்லக்கூடிய இஸ்மே சொல்லிகிட்டே வாங்க. 1வது இஸ்மே. 2வது ஒரு துவா, அருமையான துவா, பல துவாக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் 2 துவா பார்ப்போம். அதாவது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு துவா என்னன்னு சொன்னால், நீங்கள் அப்படியே எழுதிக்கிங்க, ஒரு நோட்டில் எழுதி அப்படியே நிறைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சூறாக்களை துவாக்களை சொல்லும்போது என்ன செய்யலாம், ஒரு நோட்டை வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க அப்படியே அந்த துவாவெல்லாம் எடுத்து அப்படியே வாழ்க்கையில் கொண்டு வரணும். இல்லைன்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே ஃபோனில் பதிவு செஞ்சு வைக்கலாம், அப்படியே ஓதிட்டே வரலாம். அதாவது என்ன துவா, அல்லாஹும்ம அக்னினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ பி தஆத்திக வ மஅசியத்திக பி ஃபضلிக அம்மன் சிவாக். அருமையான துவா. அல்லாஹும்ம அக்னினி யா முகுனி யா அல்லாஹ் சொன்ன மாதிரி தான். வசதி உடையவனே, செல்வம் உடையவனே, பணக்காரனே, அல்லாஹ் தான் பணக்காரன், நம்மெல்லாம் பணக்காரன் கிடையாது. அப்போ பணக்காரனே எங்களுக்கு வசதியை கொடு, செல்வத்தை கொடுன்னு கேட்குற மாதிரி. அல்லாஹும்ம அக்னினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ பி தஆத்திக வ மஅசியத்திக வ ஃபضلிக அம்மன் சிவாக்.
என்ன சொல்லக்கூடிய அருமையான ஒரு துவாவை நீங்கள் தொழுது முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டே வரலாம். குறிப்பாக காலை மாலையில் அதிகமான ஒரு 10 தடவை ஓதி அந்த இடத்துல அழுது துவா கேட்டுவாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு துவா அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்ட துவா. கடன் அதிகமாக இருக்குது, நயாமே சொல்லித்தாங்க, ஏதாவது ஒரு துவா சொல்லித்தாங்க கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா தான் கடனாளி இருக்குது. எந்த கடனாக இருந்தாலும் இந்த துவா அதிகமாக ஓதிட்டே இருந்தோம்னா கடனையெல்லாம் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அதை அப்படியே நமக்கு அந்த கடன் இல்லாத வாழ்க்கை தரக்கூடிய அந்த துவா தான் அடுத்த துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மின் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மின் ஜுப்ரி வல் புகல் வ நஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லோருக்கும் தெரியக்கூடிய துவா தான் இது. எல்லாரும் ஓதக்கூடிய துவா. இந்த துவாவும் அது இப்படியான நேரங்களில் காலை மாலையில் குறிப்பாக தொழுகைக்கு பின்னாடி கேட்டு அல்லா இடத்த துவா கேட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் உடைய எல்லா கடனையும் விட்டு அல்லாஹ் சீக்கிரமாக அதை மீட்டக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவார். அடுத்ததாக நம்ம எல்லாம் அறியக்கூடிய ஒரு சூறா அருமையான ஒரு சூரத்து வாக்கியா. அந்த வறுமைக்கு ஓதக்கூடிய, கடனில் ஓதக்கூடிய, லோனு கட்டக்கூடியவங்க, கடனாளிங்க எல்லோரும் வீட்டுகளில் தாய்மார் பழைய காலங்கள்லாம் ஓதிட்டே இருப்பாங்க. நாங்கள்லாம் சின்னதில் ஓதணும், இப்போ யாரும் ஓதுறதே இல்லையே. டியூஷன் போகிறாங்க, அது மாதிரி படிக்க போகிறாங்க. அது மாதிரி காலை மாலையில் காலையில் இருந்தால் தூங்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற சரியாக இருக்குது, மாலையில் டியூஷன் போகிற சரியாக இருக்குது. ஓதுறதுக்கு நேரம் இல்லை. பெண்களுக்கும் அது மாதிரி அவங்க வீட்டு வேலைகளை செய்து முடிக்கவே முடியல. நேரங்கள் அந்த அளவுக்கு வேகமாக போகுது. வயசானவங்க மட்டும் ஓதுறாங்க, 60-50 வயசு ரிட்டையர்ட் ஆனவங்க மட்டும் ஓதக்கூடியவங்க. அதுவும் அவங்க உட்காந்து ஓத முடியாமல் அவங்க ஆரோக்கியம் உடல் ரீதியான பிரச்சனைகள் மூலமாக அதையும் சகிச்சு கொண்டு அதை சிரமத்தோடு ஓதக்கூடிய பெரியவர்களை பார்க்குறோம். இதை தவிர வேறு யாருமே அதிகமாக ஓதறதுக்கு ஒரு நேரம் இல்லாமல் இருக்குது. எல்லோரும் இந்த வாக்கிய சூறா பழைய காலம் ஓதிட்டே வந்தாங்க. எந்த சிக்கல்களும் இல்லை, எந்த கடனும் இல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த சூறா வாக்கியாவை தினசரி மாலையில் காலையில் சூறா யாசினை ஓதுங்க, மாலையில் சூறா வாக்கிய ஓதுங்க. எந்த லோனானாலும் அல்லாஹ் தஆலா ஒரு முயற்சி செஞ்சு அதை கெட்டக்கூடிய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவோம். அதை பற்றி அன்றைக்கி பார்த்தோம். கடைசி வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புதுசாக ஒவ்வொரு வீடியோ போடக்கூடிய ஆரோக்கியத்தையும் இல்மையும் ஞானத்தையும் நான் சொல்வதற்கும் இங்கே கேட்குவதற்கும் புனிதமாக இந்த ஜும்மாவுடைய சிறப்பான இந்த கடைசி நம்ம முஹர்ரம் மாதத்திலே இஸ்லாமிய புத்தாண்டு மாதத்திலே கடைசி வாரம், அடுத்த வாரத்தில் சஃபருடைய ஜும்மாவாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தந்து ஆரோக்கிய தந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக, தக்வாதாரிகளாக, ஈமான்தாரிகளாக, உலகமெல்லாம் அமைதி வரக்கூடிய ஒரு உலகமாக, போர்க்காலங்கள் இல்லாத, சீற்றங்கள் இல்லாத உலகத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்த உய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.